ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி சிங்கப்பூர். நம்ம உடம்புல போதுமான அளவு இரும்புச்சத்து இல்லாமல் ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கிறது, மாதவிடாய் பிரச்சனை, அப்புறம் முடி கொட்டுற பிரச்சனை, இது மாதிரி எல்லா விதமான பிரச்சனையையும் இந்த ஒரே ஒரு லட்டு மூலமாக சரி செய்ய முடியும். இதில் சேர்த்துருக்கிற எல்லா பொருளுமே இரும்புச்சத்து அதிகம் உள்ளது. தினமும் ஒரே ஒரு லட்டு எடுத்துக்கிட்டாலே போதும். கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு, அப்புறம் சாலியா விதை, இந்த மூணையும் யூஸ் பண்ணி தான் இந்த லட்டு செய்யணும். மூணுமே இரும்புச்சத்து உள்ளது தான். முக்கியமாக இந்த சாலியா விதையில் மற்ற 2 பொருளையும் விட அதிகமான அளவில் இரும்புச்சத்து இருக்குது. 10 கிராம் அளவுள்ள சாலியா விதையில் கிட்டத்தட்ட 10 மில்லிகிராம் அளவுக்கு இரும்புச்சத்து இருக்குது. அதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு ஆல்ரெடி நான் 2 ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இந்த சாலியா விதையில் லட்டு எப்படி செய்கிறதுன்னு நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இந்த விதையில் லைட்டாக கசப்பும் துவர்ப்பும் இருக்கும். இதை மட்டும் வச்சு லட்டு செஞ்சோன்னா அவ்வளோவா சாப்பிட முடியாது. இது கூட எள்ளு சேர்த்து லட்டு செய்யும்போது கசப்பு அவ்வளோவா இருக்காது, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். சாலியா விதையை நான் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணினேன். யூஸ் பண்ணது போக மீதி 80 கிராம் அளவு தான் இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி தான் இன்றைக்கி நான் லட்டு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். 80 கிராம் அளவுள்ள சாலியா விதைக்கு 100 கிராம் கருப்பு எள்ளும் 100 கிராம் வெள்ளை எள்ளும் எடுத்துக்கணும். எள்ளு 2ஐயும் இப்போ வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி சின்ன சின்னதாக உள்ள பொருளெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி மாவு சலிக்கிற சல்லடையை தான் யூஸ் பண்ணுறது. தண்ணியோட போகாமல் நல்லா ஃபைனாக ஃபில்டர் ஆகிடும். இன்றைக்கி லட்டு செய்கிறதுக்கு நான் இந்த எள்ளு மட்டும்தான் வாஷ் பண்ணி எடுத்துருக்கிறேன். சாலியா விதையை பண்ணலை. ஏன்னா அதை தண்ணியில் போட்டதுமே ஊறி ஜெல்லி மாதிரி ஆகிடும். அப்புறம் காயறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை நம்ம குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணும்போது மட்டும் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுக்கலாம். இதை 2 தடவை வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. நான் எள்ளு மெஷர் பண்ணும்போது அந்த பவுலில் ஒட்டி இருந்த 1-2 சாலியா விதைகள் ஊறி இந்த மாதிரி இருக்குது. இதனால தான் அதை வாஷ் பண்ணாமல் எடுத்திருக்கோம். சாலியா விதையில் தண்ணி பட்டதும் அதோட சைஸ் டபுள் ஆகுது. அதனால தான் இதை ராவா சாப்பிட்றத விட ஊற வச்சு எடுத்துக்கணும்னு டாக்டர் சொல்கிறாங்க. வயிறும் ப்ளோட்டிங் ஆகாமல் டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனால் இது போல் லட்டு செய்யும்போது சாலியா விதையை ஊற வைக்க முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் லைட்டாக பொடி பண்ணிட்டு தான் லட்டு செய்யணும். அந்த லட்டுவை சாப்பிட்டுட்டு ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டோன்னா எதுவுமே ஆகாது. இந்த 2 எல்லையும் தனித்தனியாக, அப்படி இல்லைன்னா ஒன்றா கூட காய வச்சு எடுத்துக்கலாம். காஞ்சதுக்கப்புறம் 2ஐயும் ஒன்றா தான் வறுக்க போகிறோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு சாலியா விதையை வறுத்துக்கலாம். இதுக்கு அடுப்பு நல்ல லோ ஃப்ளேமில் இருக்கணும், இல்லைனா சீக்கிரமாகவே கருகிடும். இதை கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். 2-3 நிமிஷத்துலேயே நல்லா வறுபட்டுடும். இது மாதிரி பொரிய ஆரம்பிக்கும். அந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் லைட்டாக பொடி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் எள்ளு கூட சேர்க்கணும். அடுத்து 2 எல்லையும் ஒன்றாவே சேர்த்து வறுத்துக்கலாம். இதையும் நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது மாதிரி சின்ன சின்ன விதைகள் எல்லாம் சீக்கிரமே கருகிடும். அதனால் அடுப்பு எப்போவுமே நல்ல லோ ஃப்ளேமில் இருக்கிற மாதிரி தான் பார்த்துக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் கருகுனா கூட கசக்க ஆரம்பிக்கும். நம்ம பார்க்கும்போது வெள்ளை எள்ளு லைட்டாக கோல்டன் கலரில் மாறி வரும். அந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் இந்த எள்ளில் பாதியை மட்டும் எடுத்து லைட்டாக பொடி பண்ணிக்கணும். அப்போ தான் உருண்டை பிடிக்கும்போது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், நல்லா பிடிப்படும். ரொம்ப ஃபைனலாக அரைக்க வேண்டியதில்லை, லைட்டாக கொரப்பாக இருந்தால் போதும். நான் 2 பல்ஸ் தான் வச்சேன். இதே மாதிரி வறுத்த சாலியா விதையையும் லைட்டாக அரைச்சி எள்ளு கூட சேர்த்துடலாம். எல்லாத்தையும் இது மாதிரி வறுத்து அரைக்கும் போது அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து பாகு காய்ச்ச போகிறோம். இப்போ இந்த விதைகள் எல்லாமும் கிட்டத்தட்ட 300 கிராம் கிட்ட இருக்குது. இதுக்கு நான் 150 கிராம் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இதுக்கு நார்மல் வெல்லம் இல்லைன்னா கருப்பட்டி வெல்லம் எது வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை கரையிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். நான் ஒரு 50 ml போல் ஆட் பண்ணியிருக்கேன். இது திக்காகி கம்பி பாகு பதத்துக்கு வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் அதில் கொட்டி நல்லா கிளறி விடணும். அடுப்பு ஆன்லேயே இருந்ததுன்னா பாகு ரொம்ப இறுகிடும், அப்புறம் உருண்டை பிடிக்க முடியாது. இந்த ஒரு எள்ளு சாலியா லட்டுக்கு ஏலக்காய் சேர்க்க தேவையில்லை. வேணும்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது லைட்டாக சூடாக இருக்கும்போதே உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடணும். சில பேர் எள்ளு சாப்பிட்டா பாடி ஹீட் ஆகுதுன்னு எடுத்துக்க மாட்டாங்க. இதில் ஒரு உருண்டை சாப்பிட்டுட்டு ஒரு கிளாஸ் தண்ணி குடித்தோம்னாலே சரியாயிடும். பாதி எல்லாம் முழுசாக போட்டிருக்கிறதுனால சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். எல்லாத்தையும் ஒரு கண்டெய்னரில் போட்டு 5லேருந்து 6 நாள் வரைக்கும் வெளியில் ஸ்டோர் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சா 1 மாதம் வரைக்கும் நல்லா இருக்கும், எதுவும் ஆகாது. இதை ரெகுலராக எடுத்துக்கிட்டால் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். இதை பற்றி ஏதாவது கேட்கணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.